இனிய காலை வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொலி ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான காணொலி. வெல்கம், குட் மார்னிங், வெல்கம் டு சென்னையில் ஒரு மழைக்காலம் வெதர் அப்டேட் ஃபார் ஏப்ரல் 16th 2021. இன்றைக்கி நம்ம செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோன்னா வங்கக்கடலில் ஒரு நல்ல ஆழ்ந்த மேக குவியல் ஒன்று இருக்குது. அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஆஹா, வங்கக்கடலில் இருக்கிற மேக குவியல் தமிழகத்தை நோக்கி வரக்கூடுமோ அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக நமக்கு சாதகமாக இருந்த கீழே காற்று தற்போது அதன் தாக்கம் குறைந்து விட்டது. இப்போ காற்றின் தன்மை சாதகமாக இல்லை, பாதகமாக தான் மாறி இருக்கு இப்போ. ஏன்னா நேற்று முந்தானத்துலாம் பார்த்திங்கன்னா கீழே காற்றின் காரணமாக வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேக குவியலே ஆக்சுவலாக மேற்கிலிருந்து வடமேற்காக பூமத்திரையை ஒட்டிய பகுதிகளிலிருந்து செல்லும் காற்றும், தெற்கிலிருந்து வடமேற்காக வடகிழக்காக செல்லக்கூடிய இன்னொரு காற்று, இந்த இரண்டு காற்றும் சேரும் இடத்துல தான் இந்த மேக குவியல் வருது. அது கன்வர்ஜென்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். இந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலில் இல்லை. அதனால் இனி வரும் சில நாட்களுக்கு இந்த காற்றின் தன்மை நமக்கு சாதகமாக இருக்காது. அதனால் படிப்படியாக மழை குறையக்கூடும். ஏன் சாதகமாக இல்லைங்கிறத நம்ம காற்றின் வரைபடத்தை வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக குவியல் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய மேக குவியல் இந்த கிழக்கத்திய காற்றின் காரணமாக தென்னிந்திய தீபகற்ப பகுதியை நோக்கி செலுத்தப்பட்டது. அது அந்த ஈரப்பதம் பகல் நேரத்தில் உங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் காரணமாக வெப்பசலன மழையாக மாறி உட்புற பகுதிகளில் வெப்பசலன மழை கொடுத்தது. அதே மாதிரி ஈரப்பதம் காரணமாக கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை கொடுத்துச்சு. ஆனால் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பரவலாக அந்த டாமினன்ட் விண்ட் பேட்டர்ன், அதாவது தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காற்று நிலைன்னு பார்த்தோன்னா அது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று தான். அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று எப்பயுமே உலர்ந்த காற்று இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று நிலப்பரப்பின் மேல் ஊடுருவி வரக்கூடிய காற்று. நிலப்பரப்பின் மேல் ஊடுருவி வரும்போது அதோட தன்மை என்ன ஆகும்னா அது உலர்ந்த தன்மையாக தான் இருக்கும். ஏன்னா கடலிலிருந்து ஈரப்பதம் எடுத்துக்கொள்ளும் நிலை இல்லாததுனால உலர்ந்த காற்றாக வரும். உலர்ந்த காற்றாக வரும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு வெடிகுண்டுக்கு நம்ம இப்போது ஒரு வெடி வெடிக்கணும்னா அதுக்கு வெடி மருந்து இருக்கணும், அதுக்கு ஒரு திரி இருக்கணும், அதுக்கு ஒரு அதை ஏற்றுறதுக்கு ஒரு வத்தி குச்சி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பனெண்ட்டில் ஒரு காம்பனெண்ட் குறைஞ்சிடும் இப்போ. ஏன்னா உங்களுக்கு அந்த வெடி மருந்து ஈரப்பதங்கிறது ஒரு வெடி மருந்தாக கூட வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் மீதி ரெண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக இருக்கிறப்போ இந்த வெப்பசலன மழை நல்லா வருது. இப்போ இந்த ஈரப்பதம் குறைந்து விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வெடியோட சக்தி குறைஞ்சிரும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நேற்று வரைக்கும் லக்ஷ்மி வெடி போல் இருந்த நிலை இன்றைக்கி ஊசி பட்டாசு மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஊசி பட்டாசு மாதிரி மாறிடுச்சுன்னா நேற்று நம்ம ஜாக்கிரதையாக வெடிக்கணும் அப்படின்ற ஒரு அனுமானத்தில் இருந்தால் இன்றைக்கி அதை கையிலே வெடிப்போம். அந்த மாதிரி தான் இப்போது இன்றைக்கி வெப்பசலன மழை, இனிமேல் வரக்கூடிய வெப்பசலன மழை இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலோர தமிழகம், அதாவது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர தமிழகத்தில் இன்றைக்கி மழை முற்றிலும் குறைஞ்சிரும். ஒன்றும் பெருசாக இருக்கவே இருக்காது. நாளையிலேருந்து படிப்படியாக ஏனைய தமிழக பகுதிகளிலும் குறைஞ்சிரும். அது என்னென்னா இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு இந்த கிழக்கிலிருந்து வந்த ஈரப்பதமானது, அந்த மீந்திருக்கும் ஈரப்பதமானது சில இடங்களில் தங்கியிருக்கும். அந்த தங்கி இருக்கிற ஈரப்பதம் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு இதே நேற்று முந்தானத்தில் நடந்த விஷயம்தான் பகல் நேர வெப்பத்தின் தாக்கம் காரணமாக வெப்பசலன மழையாக மாறி சில இடங்களில் மழை கொடுக்கணும். இது அதிகமாக உங்களுக்கு உட்புற பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உட்புற பகுதிகள், தென் தமிழகம், மேற்கு உட்புற தமிழகத்தில் இதன் தாக்கம் இருக்கும். வரும் நாட்களில், அதாவது ஒரு வாரம் 10 நாள்னு எடுத்துக்கோங்களேன், இந்த சமயத்தில் நம்ம பரவலாக எதிர்பார்க்கக்கூடிய வெப்பசலன மழை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் மாதிரி தான் இருக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் காற்று மாறுபாடு காரணமாக தினமும் மதியம் சாயங்காலம் ஏற்படும் மழை, வெப்பசலன மழை தான் அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். ஸோ மழை
இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் இருக்கும். உட்புற பகுதிகள் நேற்று சென்னை போன்ற பகுதிகளில் பெஞ்ச மாதிரி இதுக்கு மேலே இன்னொரு சில நாட்களுக்கு இந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு கம்மி. இப்போ நம்ம ஆங்கில காணொலியை பார்ப்போம். Today's satellite image looks very colorful over the Bay of Bengal, and possibly some of us might be excited as well to see it, because a very large convective clouding seen over stretching from South Bay to northeast Bay. So we must be pretty much happy, thinking that okay, this possibly is going to come into peninsular India, as has been the pattern for the past few days. But unfortunately, the winds are not as favorable as it was for the past few days. To give an analogy of a firecracker, there are multiple components which is needed for a firecracker to burst. Obviously, the gunpowder, the wick, and the lighting of the firecracker. So, if we have to compare it with the thunderstorm development, the moisture, remnant moisture brought in by the easterlies from the bay, it's pretty much the gunpowder. So while the other two, your convective development through daytime heating and then your wind pattern and all that could be wick or trigger or whatever you want to call it. So we should never underestimate the power of this remnant moisture which is being pushed in by the easterlies from the bay, because it's only when there's a lot of moisture available the thunderstorms develop into intense ones through the process of convective daytime heating and wind disturbance, etc. So obviously the last few days we had very favorable wind pattern which pushed in the moisture. From today the wind pattern is not going to be favorable. I'll explain it in the coming slide. So the situation is that last few days it was like a Lakshmi Vedi with a lot of gunpowder in it. From today onwards, with the moisture reducing, it will become like that Usi Patasu, which will possibly fail more times than actually burst. So that's how things are going to be. If you look at the wind chart, the answer is quite clear, because as I said, last few days the easterlies brought in the moisture, but from today you're going to see winds from the north. The guiding layer is going to be from the north, which means that the winds are traveling from north over the land. So effectively they'll be dry winds, because winds cannot pick up moisture over the land, unlike the sea. So that's the crucial difference. So once you have winds from the land, the dryness, overall dryness to the atmospheric conditions starts coming in. So this means that there will be a gradual reduction in thunderstorm activity over the peninsular India. But one key thing we'll have to keep in mind is that the moisture which got pushed in for the last few days, remnant moisture, is likely to be present in pockets in the interior areas, particularly along the Western Ghats, which will trigger thunderstorms over the next couple of days. In a few places it could even trigger slightly heavy thunderstorms as well. So as long as the remnant moisture is prevailing and persisting. But unfortunately this remnant moisture is not going to be widespread, so the thunderstorms will not be widespread. In terms of coastal areas in North Tamil Nadu, straight away we are not going to see any more rains starting today, and gradually rest of the state, Tamil Nadu also will start seeing reduction in rainfall, and we will go to the situation which was in the over the last week, where the thunderstorms were pretty much prevailing over the Western Ghats, where the what is called as the wind discontinuity induced, LWD induced thunderstorms used to happen during the late afternoon evening times. So effectively that will be the pattern for the next few days. So the thunderstorms which happened over for example places like Bangalore, Krishnagiri, Hosur, Erode, and even Chennai for the past couple of days will no more happen, because conditions are going to change. The wind pattern is going to be unfavorable for the next few days.
possibly a week or so, week to 10 days. We'll keep a watch on how things evolve and take it forward from there. இன்றைய காணொலிக்கு இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடேஸ் வெதர் அப்டேட். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் கிரேட் டே.